காசு வச்சு நீ என்ன பண்ண போற? அதுவானே நான் கேஎஃப்சிக்கு போறேனே. கேஎஃப்சிக்கு போயிட்டு அங்கே சிக்கன்லாம் வாங்கி, டாமினோஸ் போயிட்டு பீஸா வாங்க போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு 3 வேலையை சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் நான் பெரியவன் ஆகிட்ட பிறகு ஒரு பெரிய பங்களா கட்டி அதில் 5 ரோல்ஸ் ரைஸ் வாங்கி விட போகிறேன்னு. சூப்பராக இருக்குண்ணே. பணம் தான் என் லைஃப்னு. சூப்பராக இருக்கும். இந்த பணத்தை வச்சு நீ அவ்வளோத்தையும் பண்ண போறியா? ஆமாண்ணே, ஆனால் இந்த பணம் பத்தாதுன்னு எனக்கு தெரியும். நான் சேர்த்து வச்சு நிறைய பணம் வச்சுருந்தெல்லாம் நான் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க போறேனே. அப்புறம் நீ என்ன சொன்ன, பணம் தான் என் வாழ்க்கையா? ஆமாண்ணே, பணம் தானே என் வாழ்க்கை. அது இருந்தனாலே போதும், நான் செட்டில் ஆயிடுவேன். இந்த ப்ரோக்ராம் முடிகிறப்போ நீ அதை சொல்ல மாட்டேன். ஏன்னே? நம்ம பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பணம் தான் லைஃப். நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ போய் நம்ம ஒரு ஓப்பனிங் ப்ரேயர் பார்க்கலாம். ஹாய் தம்பி தங்கச்சி, இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி கிளப் மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அதே சந்தோஷத்தோடு இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸ்னால் என்ன, அதில் நம்ம என்ன செய்யணும், அதனால் நம்மளுக்கு என்ன பலன்றது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணிடலாமா? அப்படியெல்லாம் கை குப்பி கண்ண முடிக்க. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் கர்த்தர் எங்களோட வாழ்நாளில் கிருபியாய் கூட்டி கொடுத்தீர், அதற்காக நன்றி. சின்ன பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிறிஸ்மஸ்னால் என்ன, அதனால் எங்களுக்கு என்ன பயன், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அநேக காரியங்கள் இந்த ப்ரோக்ராம் வழியாய் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க. இந்த நாளில் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் எங்களோட வாழ்க்கையை அந்த நித்தியத்திற்கென்று இந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் கர்த்தர் நீர் கிருபை தாரும். அப்படியாய் நீர் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உனக்கு கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா? கிறிஸ்மஸா? அப்பா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு, நம்ம கேக் வெட்டுவோம், சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் தருவாரு. ஓகே. அப்புறம் ஐயோ மறந்தே போயிட்டு, இயேசுவுக்கு பிறந்த நாள். சூப்பர் கிறிஸ். ஓகே, ஓகே, எடிஷன்ஸ் அதெல்லாம் செலிப்ரேட் பண்றோம். ஆமாண்ணே. பட் கிறிஸ்மஸ்க்கு உண்மையான மீனிங் என்னன்னு உனக்கு தெரியுமா? சரி, ரொம்ப யோசிக்காது. அதை பத்தி சொல்லி தரத்துக்கு தான் இப்ப நம்மளுக்கு வினோத் அண்ணா வராங்க. தம்பி தங்கச்சி, என்கிட்ட செயின் இருக்குல்ல, இந்த செயின் பரிபூர்ணமாக இருக்குது. ஆமாம் தானே? எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, எந்த குறையும் இல்லை. கடவுள் மனுஷனை படைக்கும்போது கூட அப்படி தான் படைத்தார். எந்த குறையுமே அவங்ககிட்ட இல்லை. அவனை பரிபூர்ணமாக படைத்தார், பரிசுத்தவானாக படைத்தார். ஆனால் அந்த மனுஷன் தொடர்ந்து அப்படி இல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? கடவுள் அவங்கிட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னார், அவன் செஞ்சான். செஞ்சதுனால என்னாச்சு தெரியுங்களா? கடவுள் படைத்த அந்த அழகான மனுஷன், பரிபூர்ணமான மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான். ஸோ அதுக்கு அடையாளமாக நான் என்ன பண்ண போகிறேன், இதை கட் பண்ண போகிறேன். இப்போது அவனுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்பட்டுருச்சு. கடவுள் பார்த்துட்டு இருந்தார், இதனால் மனுஷன் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணான். இந்த பாவத்திலேருந்து வெளியே வர ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லி நினச்சான். ஆனால் ஒன்றுமே முடியல. நிறையா பலிகளை செலுத்தினான். ஆனால் அது எதுவுமே அவனை திரும்ப அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கு உதவி செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் கடவுள் அவரோட சொந்த குமாரனாக இருக்கிற இயேசுசாமியை இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். வந்த இயேசுசாமி உன்னோட தப்புக்காக, என்னோட தப்புக்காக அவர் சிலுவையில் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இதனால் என்ன கிடைச்சது தெரியுமா? உன்னால் என்னாலையும் திரும்ப அந்த உறவை புதுப்பிச்சு கொள்ள முடியும். திரும்ப நீ நானும் பரிபூர்ணமாக இருக்க முடியும். திரும்ப நீ நானும் பரிசுத்தமாக இருக்க முடியும். அவர் கடவுள் இந்த பூமிக்கு அனுப்பினால தான் நம்ம கிறிஸ்மஸ்ன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். வந்த இயேசுசாமி உனக்காக எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தது மூலமாக திரும்ப நீ சுத்தமானவனா, பரிபூர்ணமானவனா இருக்க முடியும். அதை குறித்து இந்த சிபிசியில் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ், இப்போ கிறிஸ்மஸ் நான் புரிஞ்சிச்சா? ஆமாண்ணே, புரிஞ்சிச்சுண்ணே. இப்போ இந்த சந்தோஷத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுதுண்ணே. என்னன்னே பண்ணலாம் அப்படின்ற? அப்போ போய் ஒரு ஆக்ஷன் சாங் பார்த்துடலாம். அப்படியாண்ணே? சரி வாங்கண்ணே, போகலாம். கிறிஸ், பார்க்கலாம். வருவாரே, மீண்டும் வருவாரே, பரலோக வாழ்வினையே
பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆடுறாங்க, எனக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு கிரிஷ். ஆமாண்ணே, உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. ஆனா எனக்கு இன்னொரு தடவை பண்ணணும்னு தோணுது. இன்னொரு தடவை பண்ணணுமா? சரி வா, இன்னொரு வாட்டி பண்ணிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரீங்களா? சரி வா, நம்ம இன்னொரு வாட்டி பண்ணிடலாம். வா வாங்கண்ணே போலாம். பரவாயில்ல கிரிஷ், எதுக்கெல்லாம் தேங்க்ஸ். அம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? 2 தடவை எனக்கு போட்டு காமிச்சிங்களே ஆக்ஷன் சாங். ஓ அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்றியா? சரி சரி, நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்தானே மெமரிஸ் பார்க்க போறோம். மெமரிஸ் சொல்லி தர. ஹலோ தம்பி தங்கச்சி, உனக்கு தெரியுமா இந்த லீவ் டேஸ்ல நம்ம மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே சூப்பராகவே ஜாலியாவே ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. அது பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓ எஸ், நீ சொல்றது கரெக்ட் தான். அதுக்கு பேர் கிறிஸ்மஸ். ஏன் இதை சொல்லும் போது நீ சோகமாகற? நீ சோகமே பட வேணாம். நீ வேணா நினைக்கலாம், அண்ணா நீங்க சொல்றீங்க கிறிஸ்மஸ்ன்னு, ஆனா என்னால இதை கொண்டாட முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, நீனும் கூட இந்த கிறிஸ்மஸை கொண்டாட முடியும். அது எப்படி தெரியுமா? அது எப்படின்னு சொல்லி அண்ணன் உனக்கு சொல்லித்தரேன். ஓகே, நான் அதை எதுல இருந்து தெரியுமா சொல்லித்தர போறேன்? இதுல இருந்து தான் சொல்லித்தர போறேன். இது என்னது தெரியுமா? இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இதுக்கு பேர் பைபிள்னு பேர். இதுல 2 பகுதி இருக்குது. ஒன்னு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வசனம் புதிய ஏற்பாடுல தான் இருக்கு. அண்ணனுக்காக எடுத்து வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓகே, இப்போ அண்ணன் படிச்சுட்டேன். நீங்களே என் கூட சேர்ந்து ஒரு வாட்டி வாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுவாங்க, அதை நீங்க பார்த்து வாசிக்கிறீங்களா? எங்க என் கூட சேர்ந்து வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓகே, சூப்பரா நீங்க வாசிட்டீங்களே. ஓகே, இது என்னன்னு அண்ணன் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவருடைய நாமத்தின் மேல் அப்படின்னா ஒன்னை என்னையும் படைச்ச இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் உள்ளவர்களா நீ நம்பினீன்னா அவரை நீ என்ன பண்ணலாம்? உண்மையாவே நீ அவருடைய பிள்ளையா நீ மாறலாம். அவரை நீ நம்புறதுன்னா என்ன தெரியுமா? அவர் நமக்காக உண்மையா இந்த உலகத்துல பிறந்து மறிச்சு மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோட வந்தாங்கன்றத நீ நம்பினீன்னா நீனும் அவருடைய பிள்ளையா மாறலாம். அதான் அந்த வசனத்துல சொல்லியிருக்கு. எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னா நீ அவரை ஏத்துக்கிட்டீங்கன்னா உண்மையாவே நீ அவருடைய பிள்ளையா மாறலாம். அந்த பவரை ஜீசஸ் உனக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுதான் இந்த வசனத்துல போட்டிருக்கு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கிற நீ ஏசப்பா பிள்ளையா இருந்தீங்கன்னா நீ இந்த வசனத்தை நினைச்சு ஏசப்பாவுக்கு என்ன தெரியுமா சொல்லணும்? நீ நன்றி சொல்லணும். ஏன்னா ஏசப்பா ஒன்னு அவர் பிள்ளையா மாத்திருக்காருல. நீ கூப்பிட்ட உடனே இதயத்துல ஏசப்பா இருக்காங்களே, அதை நினைச்சு நீ ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம நீ உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாத்தையும் யாரை பத்தி சொல்லணும்? ஏசப்பாவை பத்தி நீ கண்டிப்பா நீ சொல்லணும். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கிற தம்பி தங்கச்சி, நீ ஏசப்பா பிள்ளையா இல்லைன்னா நீனும் என்ன பண்ணலாம்? ஏசப்பாவை உண்மையா நீ ஏசப்பாவை மனசுல கூப்பிட்டீங்கன்னா அவரு உன் மனசுக்குள்ள வருவாங்க. அந்த பிள்ளைகள் ஆகும்படி அந்த அதிகாரத்தை உனக்கு ஏசப்பா கண்டிப்பா தருவாங்க. நீனும் அவருடைய பிள்ளையா கண்டிப்பா நீ மாறலாம். இதை நீ செய்வியா? ஓகே தம்பி தங்கச்சி, இப்ப இந்த வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு கேம் விளையாடலாமா? இப்போ உங்க ஸ்கிரீன்ல
ஒரு ஸ்டார் பாக்குறீங்களா? இந்த ஸ்டார் இப்போ லெஃப்ட் சைட்ல மூவ் ஆச்சுன்னா கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த வசனத்தை நீங்க சொல்ல போறீங்க எல்லாருமே சேர்ந்து. அதுவே இந்த ஸ்டார் மூவ் ஆகி ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா பாய்ஸ் எல்லாருமே இந்த வசனத்தை நீங்க தெளிவா சொல்ல போறீங்க. இல்ல இந்த ஸ்டார் ரெண்டு சைட்லயும் இல்லாம சென்டர்ல தான் நிக்குது அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வசனத்தை சொல்ல போறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டார் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஓகே லெஃப்ட் சைட்ல மூவ் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? கேர்ள்ஸ் எல்லாரும் இந்த வசனத்தை சொல்ல போறீங்க. இப்ப என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. ஓகே, சூப்பர் கேர்ள்ஸ், சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்ப மறுபடியும் பார்க்கலாம் இந்த ஸ்டார் எங்க மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. லெஃப்ட்ல இருந்து வாவ் ரைட் சைடு போயிருக்கு. அப்ப ரைட் சைடுனா யாரு? பாய்ஸ் சொல்லணும். பாய்ஸ் ரெடியா? எல்லாம் சேர்ந்து என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. ஓகே, நீங்களும் சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டார் எங்க மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, லெஃப்டா? இல்லையே, லெஃப்ட் நிக்கல. மறுபடியும் ரைட்டா? அப்ப ரைட்டு தான் நினைக்கிறேன். நோ, ரைட்டும் இல்ல. ஓ மை காட், நடுவுல நிக்குது. அப்ப என்ன பண்ணும்? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. ஓகே, சூப்பர். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லியிருக்கீங்க. இப்ப மறுபடியும் பார்க்கலாம் இந்த ஸ்டார் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு. வாவ், மறுபடியும் ரைட் சைடு போயிருக்கு. அப்ப யாரு? பாய்ஸ் சொல்லணும். பாய்ஸ் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. ஓகே, இப்ப மறுபடியும் பார்க்கலாம் இந்த ஸ்டார் எங்க மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, லெஃப்ட் சைடு தான் நிக்குது. அப்ப யார் சொல்லணும்? கேர்ள்ஸ் சொல்ல போறாங்க. கேர்ள்ஸ் சேர்ந்து சொல்லாம என் கூட சேர்ந்து. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. சூப்பர் தம்பி தங்கச்சி, சூப்பரா பண்ணீங்க. நம்ம எவ்வளவு ப்ரெஷியஸ் இல்ல கிறிஸ்? ஏன் நம்ம எல்லாம் ரொம்ப ப்ரெஷியஸ்? ஆமா கிறிஸ், கடவுள் அவரோட ஒரே குமாரனை நம்மளுக்காக இந்த உலகத்துல அமைச்சாரு கிறிஸ். இப்போ நம்ம எவ்வளவு ப்ரெஷியஸ். ஆமாண்ணே, நம்ம ப்ரெஷியஸ் தானே. அப்போ இப்போ என்ன பார்க்க நம்ம போய் கிராஃப்ட் ஒர்க் பார்த்து வரலாம் கிறிஸ். எப்படின்னா கரெக்டா சொல்லிட்டீங்க. அது சில டைம்ஸ் வந்துடும் கிறிஸ். கிறிஸ்மஸ் பார்ட்டி கிளப்ல பாட்டு வசனம் கேட்டல்ல, உனக்கு தேவையான ஒரு அழகான முக்கியமான ஒரு காரியத்தை இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம கிராஃப்ட் மூலமாக பார்க்க போகிறோம். என்ன கிராஃப்ட்னு கேட்குறியா? அதை நான் உனக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? என்னெல்லாம் தேவைக்கா? அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களே அது போதுமானது. அப்படியா? பென்சில், ஓகே, ஸ்கேல், ஓகே, எரேசர், ஓகே, சிசர்ஸ், ஓகே, அப்புறம் உங்ககிட்ட இருக்க கிரையான்ஸ். ஓகே. நீங்கள் A4 ஷீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சார்ட்டில் ஒரு பாதியை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். சார்ட் இல்லாதவங்களுக்கு என்னக்கா பண்ணுறது? A4 ஷீட் உங்கள் வீட்டில் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒயிட் பேப்பர் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அக்கா, ஓகே அக்கா. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சியோ இல்லை உங்கள் வீட்டில் சின்ன குச்சி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபெவிகால் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபெவிகாலும் இந்த ஐஸ்கிரீம் குச்சி. ஓகே ஓகே அக்கா, இந்த கிராஃப்ட் இப்போ எப்படி செய்ய போகிறோம்? இந்த சார்ட்டை வந்து நம்ம வந்து 2ஆக மடிக்க போகிறோம். ஓகேவா? இப்படி 2ஆக நீங்கள் மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு கிடைக்கும். இந்த சார்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் வந்து வலது கை பக்கமாக இருக்கிற மாதிரியும், இந்த ஓப்பனாக இருக்கிற பக்கம் வலது கை பக்கமாக இருக்கும். ஓகே அக்கா. இந்த மடங்கி இருக்கிற பக்கம் இந்த பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோம். ஓகே குட்டீஸ், இங்கே பாருங்கள். இப்போ நம்ம எப்படி வரைய போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டிக்காக வரைய போகிறோம். ஓகே அக்கா. உங்களுக்கு தெரியுதா அங்கே பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே ஸ்கூலில் வரைஞ்சி பார்த்துருப்பீங்கல்ல, பழகிருப்பீங்க. அதே மாதிரி இருக்கா வரைஞ்சிக்கோங்க. ஓகே அக்கா. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன தேவைப்படுன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு இப்போ ஸ்கேல் தேவைப்படும்க்கா. ஸ்கேல் வச்சு சின்ன லைன் போட்டுக்கோங்க. சரியா? அக்கா போடுற மாதிரியே நீங்கள் பார்த்து போடுங்க. நீங்கள் ஸ்கூல்லலாம் ஹெச் எழுதியிருக்கீங்களா?
ஆமாக்கா ஹெச் எழுதியிருக்கோம். இதை வந்து கொஞ்சம் டார்க் ஹெச்சாக எழுத போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு ஹெச் மாதிரி தெரியுதா பாருங்க. ஆமாக்கா கரெக்டாக ஹெச் மாதிரி வச்சுட்டீங்க. அது மாதிரி ஹெச். அதுக்கப்புறம் என்ன போடணும்க்கா? அதுக்கப்புறம் இது மாதிரி திருப்பியும் நீங்கள் எல்லாம் அந்த சர்ச்சில் எல்லாம் மேலே பார்த்துருக்கீங்களா? இங்கே அந்த சர்ச்சுக்கு மேலே சர்ச்சுக்கு மேலே என்ன இருக்கும்? கிராஸ் இருக்கும்க்கா. அந்த கிராஸ் தான் நான் வரைய போகிறேன். ஓ ரைட். ஓகே ஓகே, அழகா இங்கே பாருங்க. ரொம்ப ஈஸி தான். ஏதோ ஸ்கேலு பென்சில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து எரேசர் தேவைப்படும். ஓகேக்கா, அவ்வளோதான் நம்ம வரையணும். சரியா? ஓகே. கிராஸ் போடுறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி தங்கச்சி உனக்கு வரைகிறது கஷ்டமாக இருக்குன்னா உங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயோ அண்ணன் அக்கா யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீ ஹெல்ப் கேட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட கிடைக்கலாமா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உன் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணி என்ன செய்யலாம், இது அழகாக வரையலாம். ஓகே அக்கா. ஓகேவா? ஓகே, இப்போ அக்கா வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஓகே அக்கா. இப்போ காமிக்கும் போது உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கட்டுமா? இப்படி இருக்கும். வாவ் அக்கா, அழகான ஒரு லே அவுட் அழகாக வந்துருச்சு. ஓகே, சரியா? இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க. சரி, இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கிற அந்த ஷிப்பை அப்படியே அழகாக கட் பண்ணி எடுக்க போகிறீங்க. கட் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும்? சிசர் தேவைப்படும்க்கா. வெரி குட். ஓகே, நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? கட் பண்ண போகிறோம். வாவ் அக்கா, சூப்பராக இருக்குக்கா. சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோதானாக்கா? இனி என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இதோட முடிக்கல. இதுதான் பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கலர் அடிக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அக்கா, இந்த குட்டீஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்க்கா. கண்டிப்பாக அதுதான் நம்ம செய்ய போகிறோம். சரியா? உங்கள் பக்கத்தில் க்ரையான்ஸ்லாம் வச்சுருப்பீங்களே, அதை அழகாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கலர்ஸ் அடிச்சுப்போம். சரியா? ஓகே அக்கா. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு என்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் அடிக்கலாம். எஸ் அக்கா, கரெக்டாக நீங்கள். இப்போ நம்ம சில்வி அடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன கலர் அடிக்க போகிறோம்? என்ன கலர் அடிக்கலாம்? அக்கா, டார்க் ப்ளூ கொடுத்தது நல்லா இருக்கும்க்கா. அடிக்கலாமா? சரி, ஓகே, டார்க் ப்ளூ அடிக்கலாமா? ஓகே, டார்க் ப்ளூ எடுத்து வச்சுக்கோங்க. அது எங்கே அடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஹெச் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல அடிக்க போகிறோம். இப்போ ஹெச் மாதிரி இருக்கிற ஷேப்பில் அடிச்சிட்டோம். உங்களுக்கும் கலர் அடிக்கணும்னு ஆசையாக இருக்கா? ஆமாக்கா, நீங்கள் என்ன அழகாக அடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஓகே, அப்படின்னா இந்த ஹார்ட்டுக்கு இந்த ரெட் கலர் அடிக்க சொல்லலாமா? இந்த நானே ஓகேக்கா, தேங்க்யூக்கா. இது அடிக்கிறீங்களா? ஓகேக்கா. அக்கா, போதுமாக்கா? இது அழகாக அடிச்சிட்டிங்க. ஓகே, இனி இன்னொரு ஹெச் இருக்குதா குட்டீஸ்? உங்கள் இதில் இன்னொரு ஹெச் இருக்குதா? அதுக்கும் அதே ப்ளூ கலர் கொடுத்துடலாமா? ஓகேவா? சரி, ப்ளூ கலர் அடிக்கிறீங்களா? இப்போ நானா? ஆமாம், அடிங்க அடிங்க. அக்கா, ரொம்ப தேங்க்யூ அக்கா. நான் இப்போ அடிக்கிறேன்க்கா. ஓகே, இன்னும் கடைசியாக நம்ம அடித்து முடிக்க போகிறது இன்னும் ஒரே ஒரு கிராஸ் இருக்கு. ஆமாக்கா, ஒரு கிராஸ் இருக்கு. அந்த கிராஸ் அடிச்சு முடிச்சிடலாமா? அண்ணா, இப்போ நான் அடிக்கட்டுமா? அக்கா, எல்லோ கலர் எடுக்கிறீங்க? எல்லோ கலர் அடிக்க போகிறேன். ஓஹோ, கூட சேர்ந்து அடிக்கிறீங்களா? ஓகே. ஓகே, நீங்களும் எல்லோ கலர் எடுத்துட்டீங்களா? ஆமாம், அவங்க என்ன நம்ம சொல்கிறதுக்கு முன்னாலே அவங்க எடுத்து முடிச்சிருப்பாங்க. நேரம் வெரி பிரில்லியன்ட். அடிச்சிருவாங்க. ஓகே குட்டீஸ், நீங்கள் எல்லோரும் அழகாக அடித்து முடிச்சிட்டிங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் க்ரையான்ஸில் அடித்து முடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு வந்திருக்குதா? ஆமாம், கேளுங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்களேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல நம்ம அடித்தது? ரொம்ப அழகாக இருக்குக்கா. க்ரையான்ஸில் அடிக்கிறது பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஒருவேளை அதே இது நீங்கள் பெயிண்டிங்கில் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிக்சர் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னும் அழகாக சூப்பராக இருக்கும். சரியா? ஓகேவா? ஆமாம், இது பார்க்கணும். உனக்கு என்ன தோணுது? ஏதாவது ஞாபகம் இருக்குதா? அக்கா, இது கிராஸு, இது ஹெச்சு, இது ஹார்ட், அவ்வளோதான்க்கா. எனக்கு தெரியலையே, ஹெல்ப் பண்ணுங்களேன். நீங்கள் கிறிஸ்மஸ் பார்ட்டி கிளப்பில் குட்டீஸ் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? நீங்கள் கிறிஸ்மஸ் பார்ட்டி கிளப்பில் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி கிராஃப்ட் ஒர்க்காக நம்ம செஞ்சுருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இந்த சிலுவையை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? ஆமாம், ஏசு கிறிஸ்து ஞாபகம் வருதுல்ல. ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் குழந்தையாக வந்து பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, ஆனால் தப்பே செய்யலை. ஆனால் உன் பாவத்துக்கான தண்டனையை யார் ஏற்றுக்கிட்டாங்க? ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டாங்கல்ல. உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோட எழும்புனாங்க. அவங்க இன்றைக்கும் வாழ்கிறாங்க. சரியா? ஹெச்னா என்னக்கா? ஹெச்னா ஹோப், நம்புறது. சரியா?
நீ அவரை நம்பி உன் உள்ளத்தில் நீ அவரை ஏற்றுக்கொள்ளும்போது நீ தேவனுடைய பிள்ளையாக மாறுற. அப்படிதானே நீங்கள் வசனத்தில் படிச்சீங்க. ஒருவேளை நீ தேவனுடைய பிள்ளையாக அவர் உன் உள்ளத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுப்ப அப்படின்னா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுவும் அதே கட்சி தான், ஹோப். என்ன நம்பிக்கை? நீ நித்தியமாக தேவனோடு பரலோகத்தில் இருக்க போகிற இல்லையா? அதை தான் இந்த கிராஃப்ட் ஒர்க் உனக்கு சொல்லுது. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு. 2 சிலுவை, இந்த 2 ஹெச், இந்த ஹார்ட். ஓகேவா? நீங்கள் செஞ்சுருப்பீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒட்டிக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நல்லா பிடிச்சிருக்குக்கா. இது நீங்கள் உங்கள் கிஃப்டாக வச்சுக்கிறீங்களா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஓகே ஓகே குட்டீஸ், மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ, பாய். கிறிஸ், கிராஃப்ட் ஒர்க் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்பா. ஆமாண்ணே, நானுமே. சரி, இப்போ நம்ம அடுத்து ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு பார்க்க போறோம் தெரியுமா? ஸ்பெஷலா ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் கிறிஸ். ஸ்டோரியானே வாங்கனே டக்குன்னு போலாம். ஓகேவா? ஆனா ஸ்பெஷல் ஸ்டோரி யார் சொல்லி கொடுக்க தெரியுமா? மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் ராஜேஷ் ஆண்டி சொல்லி தராங்க. யாருப்பா? யாரு இப்படி தூங்கிட்டு இருக்கிறது? யார் தெரியுமா? அவரு குட்டி தம்பி. அந்த தம்பி நல்லா தூங்கிட்டே இருக்கான். அவன் தூங்கிட்டே இருக்கும்போது சவுண்டு. என்ன சவுண்டு தெரியுமா? சைரன் சவுண்டு. ஆமா தம்பி தங்கச்சி, நீ கூட சைரன் சவுண்ட்லாம் வச்சு போயிட்டு இருக்கிற வாகனம் கூட உனக்கு தெரியும்ல. என்ன வாகனம் அது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின், ஜீப். ஆமா, இதுலலாம் கூட அந்த சைரன் சவுண்ட் பொருத்தப்பட்டிருக்கிறதெல்லாம் நீ பார்த்துருப்பல, அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பல. ஆமா, அந்த சவுண்டு தான் இந்த குட்டி தம்பிக்கு கூட ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு தூங்கும்போது. அவன் என்ன பண்ணான்னா ஏஞ்சி உட்காந்துட்டு காதெல்லாம் டைட்டா மூடிட்டான். ஐயோ, எனக்கு இந்த சவுண்டு கேட்குது, எனக்கு இது பிடிக்கல, நான் இதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனாலும் அவன் அப்படி சொன்னாலும் அந்த சவுண்டு இன்னும் அதிகமா கேட்டுட்டே இருந்தது. இன்னும் அதிகமா கேட்க காரணம் என்ன தெரியுமா? அது அந்த தம்பியோட வீட்டுல அப்படியே மலைன்னு தீ எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க வீடு ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப அழகான வீடு. அந்த தம்பி எங்க வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா லண்டன் அப்படின்ற ஒரு பெரிய நகரத்துல. அவங்களோட வீடு எரிஞ்சிட்டே இருக்கு. அதனாலதான் அந்த ஃபயர் இன்ஜின் அவங்க வீட்டுக்கு வந்துச்சு. அங்க வந்த உடனே அந்த தீயணைப்பு வீரர்கள்லாம் இறங்கி பார்த்தா அப்படியே குப்புன்னு தீ எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ, நம்ம உள்ள இருக்கவங்களெல்லாம் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அவங்களால எவ்வளோ வேகமா முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா தண்ணீரெல்லாம் எல்லாரும் ஒரு 4-5 பேர் சேர்ந்து எல்லா இடத்துலயும் தண்ணீர் என்ன பண்ணாங்க வச்சு அடிச்சு இந்த வாசலுக்குள்ள வீட்டு வாசல் வழியா உள்ள போனா அதுக்குள்ளே உள்ள தீயெல்லாம் பரவிடுச்சு. ஆனா அங்க இருந்த அப்பா அம்மா 2 பேரும் என்ன ஆயிட்டாங்கன்னா இறந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஐயோ வேற யாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு குரல் கேக்குது, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. யாரு பாது? ஐயோ, குரல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல பாக்குறாங்க. பார்த்தா ஒரு ரூம், அந்த ரூம்ல இருந்து குரல் வருது, என்னை காப்பாத்துங்க. உடனே என்ன பண்ணாரு, ஒரு தீயணைப்பு படை வீரர் வேகமா ஒரு ஏணி எடுத்துட்டு போய் போட்டு அப்படியே மேல அப்படியே வேக வேகமா என்ன பண்றாங்க, அப்படியே ஏறுறாங்க. அவர் போகும்போது ஒரு போர்வையை கூட கொண்டு போனாரு. போயிட்டு அந்த தம்பி எழுந்து உட்காந்தால அழுதுட்டு இருந்தால அவன் என்ன பண்ணான்னா உடனே ஏஞ்சி அவனுக்கு தெரியல. ஏன்னா மேலெல்லாம் ஃபுல்லா புகையாயிடுச்சு. கீழே தீப்பிடிச்சு எரியும் போது மேலெல்லாம் என்ன ஆகும், அப்படியே புகை மண்டலமா ஆகும்ல. அப்படியே மேல புகையா இருந்ததுனால அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா சவுண்டு மட்டும் விட்டான். இந்த தீயணைப்பு வீரர் என்ன பண்ணாரு, வேகமா போய் அவனை அந்த போர்வையில அப்படியே தூக்கி அப்படியே பத்திரமா கொண்டு வந்து திரும்ப அந்த ஏணி வழியாவே வந்து அவனை பத்திரமா மீட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க தம்பி தங்கச்சி. ஆனா அந்த குட்டி தம்பி சொன்னல, இந்த குட்டி தம்பி காப்பாற்றப்பட்டான். அந்த தம்பியோட பேர் என்ன தெரியுமா? ஜான் ஆஷ்டன். ஆனா அந்த தம்பி காப்பாற்றப்பட்டான். ஜான் ஆஷ்டனோட அம்மா அப்பா என்ன ஆனாங்க தெரியுமா? இறந்து போயிட்டாங்க. இந்த ஜான் ஆஷ்டன் வந்து அப்பா அம்மா இல்லாததுனால அநாதை இல்லத்துல சேர்க்கப்பட்டான். பாரு தம்பி தங்கச்சி, அநாதை இல்லத்துல யாரை சேர்ப்பாங்க தெரியுமா? அப்பா இல்லாம அம்மா ஒரு வேலை இருக்கலாம், அம்மா இல்லாம அப்பா இருக்கலாம். ஒருவேளை அப்பா அம்மா இல்லாம இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அநாதை இல்லத்துல சேர்ப்பாங்க. ஆனா இந்த ஜான் ஆஷ்டனுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அதனால அவன் அநாதை இல்லத்துல சேர்க்கப்பட்டான். அவன் அந்த இடத்துல இருந்தான். அவனுக்கு பசிக்கு ஆகாரம்லாம் கிடைச்சிது. ஆனா அவனுக்கு அன்பா பேசுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணான்னா, ஐயோ எனக்கு இந்த இடம் பிடிக்கவே இல்லை, ஆனா இங்கிருந்து போகணும்னு அவன் என்ன பண்ணான், முடிவு பண்ணான். அப்படி கொஞ்ச நாள் இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவன் என்ன பண்ணான், வெளியில ஓடி போயிட்டான். வெளியில ஓடி போன பிறகு
அவனுக்கு தெரியாது வெளியில போனா நம்ம எப்படி சாப்பிடுவோம், நம்மளுக்கு வயிறு பசிக்குமே, அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே தெரியல. ஆனா அதெல்லாம் யோசிக்காம வெளியில வந்துட்டான். ஆனா வெளியில வந்த பிறகு அவன் அப்படியே சுத்திட்டே இருக்கிறான். அப்ப திடீர்னு பசி எடுக்குது. பசி எடுக்கும்போது ஐயோ எனக்கு பசிக்குதே, இப்ப நான் என்ன செய்வேன் அப்படி யோசிச்சான். ஏன்னா அவன் கையில காசு இல்ல. அவன் காசு இருந்தா என்ன பண்ணுவான், அவன் எதை வாங்கி சாப்பிடுவான்ல. அப்ப என்ன பண்ணா தெரியுமா தம்பி தங்கச்சி, அவன் போய் கடையில போய் யாரும் பார்க்காதப்ப அவனுக்கு பிரெட்டு பன்னு என்னென்னலாம் வேணுமோ அது அப்பப்ப அவன் பசிக்கு என்ன பண்ணான், திருடி சாப்பிட ஆரம்பிச்சான். இப்படியே அவனுடைய நாட்கள் போயிட்டே இருந்தது. திருடி சாப்பிடுவான், அது அவனுக்கு பழக்கமாயிடுச்சு. ஆனா ஒரு நாள் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம் தெரியுமா, அவங்க அம்மா சொன்னாங்க, ஆஷ்டன் நீ திருடலாம் கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உங்க அம்மா அப்பா கூட சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல தம்பி தங்கச்சி. ஆமா, பைபிள்ல கூட சொல்லியிருக்கு, திருடுறது பாவம். பாவம்னா என்ன தெரியுமா, தேவனுக்கு பிரியம் இல்லாம நீ பேசுற, செய்யற, பாக்குற, நினைக்கிற எல்லாமே என்னது, பாவம். பைபிள்ல கூட சொல்லியிருக்கு. சங்கீதம் 14:3, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும்னா யாரு தம்பி தங்கச்சி, நீ நான், இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எல்லாருமே பாவம் செய்திருக்கோம். இப்ப பாரு, அம்மா சொல்வாங்க, மா கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ சொல்லுவ, மா போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றல, அது என்ன தெரியுமா, எதிர்த்து பேசுறது கூட என்ன தெரியுமா, பாவம். அப்புறம் உன் ஃப்ரெண்டு ஒரு அழகான பெண் வச்சிருப்பா, ஒருவேளை நீ நினைப்ப இது எனக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ளே பொறாமப்படுறல, அது கூட என்ன தெரியுமா, பாவம். அப்புறம் நீ சண்டை போடுறல, நீ அடிக்கிறல, அது கூட பாவம். ஆமா, இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பாவம் செய்யும்போது பாவம் உன்னை என்னையும் கடவுள்கிட்ட பிரிச்சிடும். ஆனா தம்பி தங்கச்சி, பாவத்துக்கு சம்பளம் உண்டு, என்ன தெரியுமா, அதுதான் மரணம். அது என்னன்னா உன்னை என்னையும் கடவுள்கிட்ட பிரிச்சிடும். ஆனா இந்த தவறை தான் இந்த குட்டி ஜான் ஆஷ்டன் செஞ்சுட்டு இருந்தான், திருட்டு. அந்த திருட்டை செஞ்சுட்டு இருந்ததுனால அவங்க அம்மா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. உடனே அவன் முடிவெடுத்தான். என்ன முடிவெடுத்தான், நான் இதுக்கப்புறம் திருட மாட்டேன். அப்ப என்ன செய்யணும், நான் ஏதாவது ஒரு வேலை தேடணும். நான் வேலைக்கு போனா எனக்கு காசு கொடுப்பாங்க, எனக்கு காசு வரும். அப்ப அந்த காசு வச்சு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கிக்குவேன் அப்படி சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணான். சரி, எங்க வேலைக்கு போறது அப்படியே பார்த்துட்டே இருந்தான். அப்படியே ஒரு நாள் சுத்தி அலைஞ்சிட்டு இருந்தான் அந்த ஜான் ஆஷ்டன். அப்போ ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க, செய்தித்தாள் நிறுவனத்துல, இங்க செய்தித்தாள் விற்பனைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு. உடனே அதை பார்த்த உடனே அங்க போய் அந்த மேனேஜர் கிட்ட, ஐயா எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்களா அப்படி கேட்டான். நீ வேலை செய்வியா? ஆமாங்கய்யா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்யா. ஓகே சரிப்பா, நீ டெய்லி போய் இங்க பக்கத்துல இருக்க வீடுகள் எல்லாம் பேப்பர் போட்டு வரியா? சரிங்கய்யா, நான் செய்யறேன்யா அப்படி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஐயா என்ன பண்ணாங்க, டெய்லி அவனுக்கு நீ பேப்பர் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜான் ஆஷ்டன் என்ன பண்ணாங்கன்னா, டெய்லி பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. ஒரு வீடுகளா போய் பேப்பர் போடுவாங்க. அந்த பேப்பர் போட்டு அந்த வர காசுல அவன் என்ன பண்ணானா, அவனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிட்டான். அந்த மாதிரி டெய்லி போகும்போது அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சுத்தி பார்த்துட்டே போவான், சும்மா போக மாட்டான். என்ன தெரியுமா, வீடுங்கள்லாம் இருக்கும்ல, அழகழகா இருக்கும். அவனுக்கு அந்த வீடுகள் எல்லாம் பார்த்து, இது எவ்வளவு அழகா இருக்குல்ல, இந்த மாடி வீடு இவ்வளவு அழகா இருக்குல்ல, எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு இல்லையே. அப்புறம் என்ன இருக்கும், கார் இருக்கும் இல்ல தம்பி தங்கச்சி, இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்குல்ல. அப்ப காரை பார்த்துட்டு, சரி உங்ககிட்ட கார் இருக்கு, என்கிட்ட மட்டும் கார் இல்லை இந்த மாதிரி அப்படி சொல்வான், நினைச்சுக்குவான் மனசுலயே. அப்புறமா இவங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு பணம் இருக்குல்ல, ஆனா என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்குவான். என்கிட்ட பணம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டு அவன் என்ன தெரியுமா செய்வான், ஒரு வீட்டுக்கும் பேப்பர் போட போவான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர் வீட்டுல அந்த மாதிரி டெய்லி அவன் பேப்பர் போட்டுட்டு இருந்தான். அப்போ டாக்டரோட மனைவி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் பேசினாங்க. யார்கிட்ட, அந்த குட்டி தம்பி ஜான் கிட்ட. தம்பி உன் பேர் என்ன அப்படி கேட்டாங்க. அப்பா சொன்னா, ஆண்டி என் பேர் ஜான் ஆஷ்டன் அப்படின்னு சொன்னான். ஓகே, உனக்கு வீடு இருக்கா? இல்ல ஆண்டி. உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லைங்க ஆண்டி. சரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பேப்பர் கொடுத்தான். அந்த ஆண்டி வாங்கிட்டாங்க, இவனும் வந்துட்டான். அடுத்த நாள் ஆச்சு, திரும்பவும் டெய்லி போய் பேப்பர் அப்படி பேப்பர் போடுவான். அடுத்த நாள் போகும்போது ஆண்டி கிட்ட ஆண்டி பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஜான் ஆஷ்டன் நீ எங்க கூடவே இருந்துக்கிறியாப்பா அப்படி கேட்டாங்க. உடனே உங்க கூடவா? நானா? ஐயோ, நான் இவ்வளவு ஒரு அழுக்க ட்ரெஸ் போட்டிருக்கேன், என் ட்ரெஸ் எல்லாம் இப்படி கிழிஞ்சிருக்கு, நான் போய் உங்க கூட தங்குறதா எப்படி ஆண்டி அப்படின்னும் போது, ஆமாப்பா
நாங்க உன்னை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தம்பி தங்கச்சி அவனை நேசிக்கிறதுக்கு அவங்க அம்மாவை தவிர யாருமே கிடையாது. ஆனா இப்ப அவங்க அம்மாவும் இல்ல. அவங்க அம்மா இல்லாததுனால அந்த ஆண்டி நாங்க உன்னை நேசிக்கிறோன்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க உன்னை ஏன் தெரியுமா நேசிக்கிறோம், தேவன் எங்களை நேசிக்கிறாருப்பா, அதனாலதான் நாங்க உன்னை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தேவன் அன்புள்ளவர் அப்படின்னு சொன்னாங்க. இவர் உன்னை என்னையும் நேசிக்கிறாருப்பா, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் உன்னை நேசிக்கிறார். பைபிள்ல கூட சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் திறந்து வாசிச்சு காமிக்கிறாங்க. எரேமியா 31:3 அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகம்னா என்ன தெரியுமா தம்பி தங்கச்சி? முடிவே இல்லாத அன்பு. அவர் அவ்வளோ அதிகமா நேசிக்கிறாரு. எவ்வளோ நேசிக்கிறாரு? இவ்வளோ நேசிக்கிறாரா? இவ்வளோ நேசிக்கிறாரா? இவ்வளோ உன்னை நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த தேவன் உன்னை அதிகமா நேசிக்கிறாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர் கூட, இவர் பரிசுத்தமுள்ள தேவன் அப்படின்னு சொன்னாங்க. இவர் எங்களை நேசிக்கிறதுனால தான் நாங்க உன்னை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த தம்பி சொன்னா, ஆண்டி நான் உங்க வீட்டுல இருக்கேன் நானு அப்படின்னு சொன்னா. உடனே இவன் என்ன பண்ணா, அடுத்த நாள் அந்த நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருந்தால அந்த நியூஸ் பேப்பர் போட்டவங்க கிட்ட போயிட்டு, ஐயா இதுக்கப்புறம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அடுத்த ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டான். ஆண்டி வீட்டுக்கு வந்த உடனே அந்த டாக்டர் ஆண்டி அவங்க வீட்டுல கூட்டிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரூம் அவனுக்கு ஜான் ஆஷ்டனுக்குன்னு ஒரு ரூம் வச்சிருந்தாங்க. அந்த ரூமை போய் காமிச்சிட்டு, இந்த ரூம்ல நீ என்ன செஞ்சுக்கலாம், நீ தங்கிக்கலாம் பாரு, உனக்காக நான் பெட் போட்டிருக்கேன், உனக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன் தெரியுமா, இவ்வளவு நாள் அவன் அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான்லப்பா. ஆமா, அவனை நேசிக்க யாருமே இல்லை. அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும், என்னையும் நேசிக்க இந்த ஆண்டி அங்கிள் இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் என்ன பண்ணா, அந்த ரூம்ல தங்கிக்கிட்டான். அடுத்த ஆண்டி சொன்னாங்க, டெய்லி இங்க உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் நானு, இங்க வந்து நம்ம கிளினிக் வச்சிருக்கோம், இந்த கிளினிக்ல வந்து நீ டெய்லி என்ன பண்ணணும், பெருக்கணும், துடைக்கணும், இங்க வர பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நீ டோக்கன் கொடுக்கணும், டோக்கன் கொடுத்து அவங்கள வரிசை என்ன செய்யணும், ஒண்ணு பின்னால ஒண்ணு நீ அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொன்னான். அதே போல அவன் டெய்லி ஆண்டி சொன்னது போல அவன் ரூமை பெருக்குவான், துடைப்பான், வர பேஷண்ட்ஸ்க்கு டோக்கன் கொடுத்து ஒருத்தர் போன பிறகு ஒருத்தர் கரெக்டா அவனோட வேலையை அவன் செஞ்சுட்டு இருந்தான். ஞாயிற்றுக்கிழமைனாலே ஜான் ஆஷ்டன் தம்பிக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமையில அங்க எல்லாரும் கூடி என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு பாடும்போது அவன் கேட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்புறம் பைபிள்லாம் வாசிப்பாங்க. ஆனா ஜான் ஆஷ்டனுக்கு பைபிள்னா என்னன்னே தெரியாது. பைபிள்னா என்ன தெரியுமா, இதுதான் பைபிள் தம்பி தங்கச்சி. ஆமா, ஆனா ஜான் ஆஷ்டன் பார்த்துருக்கான், ஆனா அதுல என்ன இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த டாக்டர் அங்கிள் என்ன பண்ணாங்க, ஜான் ஆஷ்டனுக்கு இந்த வேதத்துல இருக்கிறத பத்திலாம் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாங்க. யாரை பத்தி இருக்கு வேதத்துல, இயேசு சுவாமியை பத்தி இருக்கு. ஏசாமி யாரு, அவரு இந்த உலகத்துக்கு ஒரு குட்டி பாப்பாவா பிறந்தாங்க. ஆமா, நீ எப்படி இந்த உலகத்துக்கு வந்த, உங்க அம்மா வயிற்றுல இருந்து வந்த ஒரு குட்டி பாப்பாவா பிறந்தல, அது போல ஏசப்பா கூட ஒரு குட்டி பாப்பாவா பிறந்தாங்க. அவருடைய பிறந்த நாளைதான் நம்ம கூட கிறிஸ்துமஸ்ன்னு கொண்டாடுறோம். ஆமா, இயேசு சுவாமி பிறந்தாருமா, அவரும் வளர்ந்தார். அவருக்கும் என்ன தெரியுமா, உன்னை போல என்ன போல அவருக்கும் பசி இருந்துச்சு, தாகம் இருந்தது. ஆனா இயேசு சுவாமி பாவம் செய்யவே இல்லை. அவர் 100% உண்மையுள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த இயேசு சுவாமி என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படியே வளர்ந்து பெரியவங்களானாங்க. பெரியவங்களான பிறகு இந்த உலகத்துல வாழும்போது நன்மை செய்தாங்க. என்ன நன்மை செய்தாங்க, குருடருக்கு பார்வை கொடுத்தாங்க, கானாவூர் கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமா மாற்றினாங்க, மரித்த லாசரோ உயிரோடு எழுப்பினாங்க. இதெல்லாம் அந்த டாக்டர் அங்கிள் சொல்லிட்டே இருந்தாங்க. வேதத்துல இருந்து யார பத்தி, ஏசப்பா பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லும் போது இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருந்தான். யார் கேட்டுட்டு இருந்தா சொல்லுங்க, ஜான் ஆஷ்டன். ஆமா, ஆஹா, ஏசப்பா பிறந்தாங்களா, என்ன போலவே ஒரு குட்டி பாப்பாவா பிறந்தாங்களா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டே இருந்தான். அப்படியே இந்த இயேசு சுவாமி வளர்ந்து பெரியவங்களாகி எல்லாருக்கும் நன்மைலாம் செய்தாங்கல்ல. இந்த இயேசு சுவாமி உன்னுடைய என்னுடைய பாவத்துக்காக கூட என்ன பண்ணாங்க தெரியுமா, ரத்தம் சிந்தி மரித்தாங்க. பைபிள்ல கூட சொல்லியிருக்கு. எபிரேயர் 9:22 நான் வாசிக்கிறேன், கவனிக்கிறியா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமா, உன்னுடைய பாவமோ என்னுடைய பாவமோ மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா ரத்தம் சிந்த வேணும். யார் ரத்தம் சிந்துவா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். பைபிள்ல இன்னொரு வசனம் கூட இருக்கு, என்ன தெரியுமா, 1 கொரிந்தியர் 15:3-4. அக்கா வாசிக்கிறேன், கவனிக்கிறியா. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து
அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. ஆமா, இந்த வசனத்தை கேட்ட உடனே அந்த ஜான் ஆஸ்டன், ஏசப்பா என்னுடைய பாவத்துக்காக தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓ, ஏசப்பா பிறந்து வளர்ந்து என்னுடைய பாவத்துக்காக தான் மரித்தாங்களா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சது. இந்த ஜான் ஆஸ்டனுக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப இஷ்டம். ஏன் அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா அவன் ரொம்ப இஷ்டமா இருக்கான் தெரியுமா? அவனுக்கு பாட்டு பாடுறதுன்னா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அவன் பாட்டு பாடுறதை கேட்கறது அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அவன் இப்போதானே ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கிறான். அப்ப இன்னும் நிறைய நான் தெரிஞ்சுக்கணும் அவன் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தான். அதே போல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட வந்துச்சு, அதே மாதிரி பாட்டு பாடினாங்க. அப்போ அந்த டாக்டர் எனக்கு சொன்னாங்க, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பைபிள்ல இருந்துன்னு சொன்னாங்க. என்ன முக்கியமான விஷயம்? நீங்க எல்லாம் உட்காருங்க, எல்லாம் அழகா உட்காருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களாம் கூட அழகா உட்காருங்க தம்பி தங்கச்சி, நான் உங்களுக்கு முக்கியமான காரியம் சொல்ல போறேன். உடனே இந்த ஜான் ஆஸ்டன் கூட நல்லா அழகா கை கட்டி அழகா என்ன சொல்ல போறாங்க டாக்டர் அங்கிள் அப்படின்னு கவனிச்சுட்டே இருந்தான். கவனிச்சுட்டே இருக்கும்போது அப்ப சொன்னாங்க, ஏசப்பா வரப்போறாங்க. ஆமா, எதுக்காக தெரியுமா? அவர் நம்மளுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த இடம்? நான் கூட உனக்கு பைபிள்ல வாசிச்சு காட்டவா? யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அந்த வசனத்தை சொல்லி நானும் திரும்ப வருவேன், வரும்போது நான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வசனம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, யாரும் என்ன பண்றாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஆண்டி சொல்லியிருக்கிறாங்க ஜான் ஆஸ்டன் கிட்ட, யாராவது காலிங் பெல் அடிச்சாலாம் நீ தான் என்ன செய்யணும், உடனே போய் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், கேட்டுட்டே இருந்தவன் அந்த காலிங் பெல் அடிச்ச உடனே ஓடி போய் பார்த்தான். போய் பார்த்த உடனே யாரோ ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசி அமிச்சிட்டு வர்றதுக்குள்ள அங்கிள் இந்த வசனத்தை எல்லாம் வாசிச்சு சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே இவன் ஆர்வமா கேட்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இவன் ரொம்ப குழப்பத்துல இருக்கிறத அங்கிள் பார்த்தாங்க. டாக்டர் அங்கிள் பார்த்துட்டு, ஜான் இங்க வா, ஏன் ஒரே குழப்பமா இருக்கிற நீ, நான் என்ன பேசுறேனே உனக்கு தெரியாதுல்ல? ஆமா, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் உனக்கு சொல்ல போறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அங்கிள் சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தெரியுமா, ஏசப்பா வரப்போறாங்க, நான் ஏசப்பா கூட மோட்சத்துக்கு போறேன். அப்படியா? ஆமா, நான் மோட்சத்துக்கு போயிட்டேன்னா இந்த வீடுலாம் இங்க இருக்கும்ல, ஆமா இந்த பெரிய வீடு யாருக்கு தெரியுமா? யாருக்கு அங்கிள்? இந்த வீடு உனக்கு தான் ஜான் அப்படி சொன்னாங்க. எனக்கா? இவ்வளோ பெரிய வீடா? ஆமா ஐயா, இந்த வீடை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் தான் சொன்னேன்ல, நான் ஏசாமி கூட நான் மோட்சத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடு மட்டும் கிடையாதுப்பா, நான் வச்சிருக்கிற காரும் உனக்கு தான், நான் வச்சிருக்க பணம் எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அங்கிள், இந்த கார், வீடு, பணம் எல்லாமே எனக்கா? ஆமா ஜான், எல்லாமே உனக்கு தான்ப்பா. ஆமா, நீங்க எல்லாமே எனக்கு கொடுத்துட்டு நீங்க மட்டும் மோட்சத்துக்கு போக போறீங்களா? ஆமா, நாங்க போய் ஏசப்பா கூட நான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாரு தம்பி தங்கச்சி, ஏசப்பாவுடைய வருகையில அந்த அங்கிள் போகணும், அங்க போய் ஏசப்பா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஏசப்பாவுக்கு உள்ளத்துல இடம் கொடுத்த தம்பி தங்கச்சி, நீ நல்லா கவனி, நீயும் ஏசப்பா வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா விரும்புறாங்க. இந்த உலகத்துல எல்லாமே நம்மளுக்கு வேணும் தான். நம்மளுக்கு வீடு வேணும், கார் வேணும், பணம் வேணும், எல்லாமே அவசியம் தான் தம்பி தங்கச்சி. ஆனா நம்ம மனசு என்ன செய்யக்கூடாது, அதன் மேல வைக்க கூடாது. நம்ம மனசு அதன் மேல வச்சோம்னா நம்ம யாரை மறந்துடுவோம் தெரியுமா? ஏசாமியை மறந்துடுவோம். ஆனா நம்ம ஏசு சுவாமி மேலதான் என்ன செய்யணும், நம்மளுடைய மனசை வைக்கணும். நம்ம அவரை தான் அதிகமா நம்ம நேசிக்கணும். பைபிள்ல இருந்து கூட ஒரு வசனம் சொல்லியிருக்கு, பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்போ நம்ம இயேசு சுவாமியை மட்டும்தான் என்ன பண்ணணும், அதிகமா நம்ம நேசிக்கணும். அவர் அதிகமா நேசிக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற எல்லாத்தையும் நம்மளுக்கு இன்னும் அதிகமா நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதே போலதான் இந்த டாக்டர் அங்கிள் கூட இந்த பிலிப்பியர் 3:8 வசனத்துல படிச்சோம் இல்லைங்களா, எல்லாமே என்கிட்ட இருக்க எல்லாமே குப்பை, நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, எனக்கு இயேசுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, தம்பி ஆஸ்டன் கிட்ட என்னோட வீடு எனக்கு வேண்டாம், என் கார் எனக்கு வேண்டாம், என் பணமும் வேண்டாம், எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொன்னாங்க. சொன்ன உடனே இது என்ன பண்ண அந்த ஜான் ஆஸ்டன், அவனுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஷாக்கா இருந்தது இல்ல? ஆமா, அவன் போய் யோசிச்சான், என்ன இது அங்கிள் எனக்கு அவர் வீடு வேணாம் சொல்றாரு, பணம் வேணாம் சொல்றாரு, கார் வேணான்னு சொல்றாங்க,
என்ன இது யாருமே இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்கல்ல. ஆனால் அவன் வந்து அந்த நியூஸ் பேப்பர்லாம் போடும்போது என்ன பண்ணுவான் தம்பி தங்கச்சி, ஒரு வீடையாக பார்த்து எனக்கு இந்த மாதிரி வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், இதே மாதிரி ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும், பணம் இவங்ககிட்டலாம் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி பணம் இருந்தால் நான் கூட எல்லாம் வாங்குவேன்ல, எல்லாம் செலவழிக்கலாம், எனக்கு காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவன் என்ன பண்ணான், ரொம்ப அப்படியே கற்பனை பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் அவன் கற்பனை செஞ்சது இன்னைக்கு நிஜமாவே அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் யோசிக்கிறான், எல்லாமே நம்ம கையில் வந்துருச்சு, சரி அங்கிள் வந்து எல்லாமே வேணான்னு சொல்கிறாங்க, அப்போது வந்து இதை விட பெரிய சந்தோஷம் ஒன்று இருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஓடுறான் அங்கிள் கிட்ட. ஓடி, அங்கிள் என்ன அங்கிள் நீங்கள் வந்து இதெல்லாம் வேணாம் சொல்லிட்டீங்க, எனக்கு கூட வேண்டாம் அங்கிள், உங்கள் வீடு எனக்கு வேண்டாம், உங்கள் கார் எனக்கு வேண்டாம், உங்கள் பணம் கூட எனக்கு வேண்டாம் அங்கிள், நானும் அந்த மோட்சத்துக்கு வரணும் அங்கிள், அந்த மோட்சத்துக்கு வரதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படி கேட்டான். கேட்ட உடனே அந்த டாக்டர் அங்கிளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா என்னடா இது, இந்த குட்டி பையன், நான் என்ன சொன்னேன், நீ இந்த வீடை எடுத்துக்கோ சொன்னேன், இவ்வளோ பெரிய வீடை எடுத்துக்க சொன்னேன், அவன் அதை யோசிக்கவே இல்லை. நீ என் கார் எடுத்துக்கோன்னு சொன்னேன், அவன் அதை யோசிக்கவே இல்லை. என் பணம்லாம் உனக்கு தான் சொன்னேன், ஆனால் அவன் என்ன தெரியுமா செய்யல, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை தம்பி தங்கச்சி. நம்மளாருமே என்ன யோசிப்போம், இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சுல, அப்பா இதுக்கப்புறம் நான் எப்படி காரில் எங்கே போகலாம், இந்த பணம் வச்சு என்ன பண்ணலாம், இந்த வீடை இன்னும் என்ன மாடிஃபையாக பண்ணலாம் நம்ம யோசிப்போம்ல. ஆனால் அந்த தம்பி என்ன தெரியுமா செய்யல, அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல. உடனே அங்கிள் கிட்ட கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ இவனும் மோட்சத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறானே, இந்த உலக பொருள் மேலே அவன் மனசே போகலை, நான் கொடுத்தா கூட அவன் எனக்கு நான் மோட்சத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொன்னாங்க. இதிலாவது நீ என்ன தெரியுமா செய்யணும், யோவான் 1:12 சொல்லியிருக்குப்பா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமா, நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நான் ஒரு பாவி அப்படின்னு ஒத்துக்கணும். ஏசப்பா நீங்க என்னுடைய பாவத்துக்காக தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க அப்படின்னு நம்புறேன், என் உள்ளத்துல வாங்க, நானும் உடைய பிள்ளையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா உன் பாவத்தை மன்னிச்சு உன் உள்ளத்துல வந்து நீயும் அவருடைய பிள்ளையாக உனக்கு உதவி செய்வாங்க. இப்ப நீ ஜோம் பண்றியா ஜான்? உடனே ஜான் என்ன பண்ணாங்க தெரியுமா, கண்ணை மூடி ஜோம் பண்ணாங்க. ஏசப்பா நான் ஒரு பாவின்னு ஒத்துக்கிறேன், என்னுடைய பாவத்துக்காக தான் நீங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க நம்புறேன், என் உள்ளத்துல வாங்க ஏசப்பா, நானும் உடைய பிள்ளையாக எனக்கு உதவி செய்யுங்க அப்படி கேட்டாங்க. அன்று முதல் அவங்களுக்கு எப்படி தெரியுமா, ஏசப்பா உள்ளத்துல வந்த உடனே நான் கூட ஏசப்பா வரும்போது என்ன பண்ணுவேன், நானும் மோட்சத்துக்கு போவேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவ்வளோ நாள் இல்லாததை விட ஏசப்பாவை அவன் உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட உடனே அவன் ஜான் ஆஷ்டனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ என்ன செய்ய போற, நீயும் ஒரு நாள் மோட்சத்துக்கு போகணும் இல்லையா, அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும், ஏசப்பாவை நீ உன் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். ஒருவேளை ஏசப்பாவுக்கு உள்ளத்துல இடம் கொடுக்காத தம்பி தங்கச்சி, நான் இன்னைக்கு ஏசப்பாவுக்கு நான் உள்ளத்துல இடம் கொடுக்குறேன், நானும் ஒரு நாள் இந்த மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிற தம்பி தங்கச்சி, நீ கூட அந்த ஜான் ஆஷ்டன் எப்படி ஜெபிச்சு ஏசப்பாவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டாங்களோ நீயும் அது போல ஜபம் பண்ணி ஏசப்பாவை கூப்பிடும்போது ஏசப்பா உன் ஜபத்தை கேட்டு அவங்களும் உன் உள்ளத்துல வருவாங்க. என்ன கிறிஸ், நான் சொன்ன மாதிரியே ஸ்டோரி ஸ்பெஷலா இருந்துச்சா? ஆமாண்ணே, நல்லா இருந்துச்சுண்ணே. சரி, உன் பணம் எங்க கிறிஸ்? எனக்கு இப்போ பணம் தேவையில்லைண்ணே. எனக்கு பணம் தேவையில்லையா? அப்போதான் எனக்கு பணம் தான் எல்லாம் லைஃப்னு சொல்லியிருந்தேன், இப்போ பணம் தேவையில்லைன்ற? ஆமாண்ணே, நான் ஃபர்ஸ்ட்ல அந்த மாதிரி தானே சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஸ்டோரி கேட்டதுலேருந்து பணத்தை விட ஒன்று முக்கியமாக இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேனே, அதை இனிமேல்ட்டு அதை ஃபாலோ பண்ண போகிறேன்னு. ஆமாம் கிறிஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆமாண்ணே. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க தம்பி தங்கச்சி? ஜான் ஆஸ்டன் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாதிரி நான் இயேசுவை எப்படி ஏற்றுக்கிறது, எனக்கு இயேசு தேவைதானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களோட இந்த டவுட்ஸ்க்கு எல்லாம் பைபிள்லேருந்து பதில் சொல்கிறதுக்காக தான் அக்கா நான் வந்திருக்கிறேன். ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளிக்கு டாக்டர் ஏன் தேவை? ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வியாதி இருக்குது, அதை சரி செய்ய ஒரு டாக்டர் தேவை. அதுபோல் உனக்கும் எனக்கும் இயேசு தேவை. ஏன் தெரியுமா? உனக்குள்ளேயும் பாவங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. பாவம்னா என்னன்னு அக்கா சொல்லியிருப்பாங்கல்ல. பாவம்னா கடவுளுக்கு பிடிக்காததை யோசிக்கிறது, பேசுறது, செய்கிறது, இது எல்லாமே பாவம்தான். நிறைய நேரம் நீ மற்றவங்க மேலே பொறாமப்படுறது, பொய் சொல்கிறது, மற்றவங்க பொருளை எடுத்துக்கிறது, இது எல்லாமே பாவம்தான். நான் பாவமே செய்யலையே அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, ரோமர் 3:23 நாம் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி. ஆமாம், நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கோம். நீ, நான் எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கிறோம். உனக்கு தெரியுமா, இந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்குது. இது கடவுள்கிட்ட இருந்து நம்மளை நிரந்தரமாக பிரிச்சிரும். ஏன்னா கடவுள் பரிசுத்தமானவர்.
பாவத்தோட நம்ம அவர்கிட்ட நெருங்கி சேரவே முடியாது தம்பி தங்கச்சி. அப்போ கடவுள்கிட்ட வர்றதுக்கு வேறு வழியே இல்லையா? ஆண்டவர் ஒரு அழகான வழி வச்சுருந்தார். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் ரொம்ப அன்பானவர், அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார், உன்னை அவர் இழக்க விரும்பலை. அதனால் அவருடைய ஒரே மகனான இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதை தான் நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். இயேசு என்னுடைய பாவத்துக்காக என்ன செஞ்சார் தெரியுமா? எஸ், கரெக்டாக சொன்னீங்க. 1 கொரிந்தியர் 15:3-4 என்ன சொல்லுது தெரியுமா? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. ஆமாம் தம்பி தங்கச்சி, ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் 3ஆம் நாள் ஏசு உயிரோட வந்தார். இன்னைக்கு அவர் உயிரோட இருக்கார். திரும்ப ஒரு நாள் அவர் வரப்போறார். ஏசு செஞ்ச இந்த காரியத்தினால உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இனி கூட நம்ம ஒரு மனப்பாட வசனம் படிச்சோம்ல, யோவான் 1:12. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? எஸ். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமா, இந்த வசனத்தின்படி நீ இயேசுவை விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்ளும் போது நீ தேவனுடைய பிள்ளையாகுவ. இயேசுவை எப்படி விசுவாசிக்கிறது? ஆமா, முதலாவது ஆண்டவரே நான் பாவி அப்படின்னு நீ ஒத்துக்கொள்ளும் போதும், இயேசுவே நீர் என்னுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தி மரித்தீங்க, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழுந்தீங்க, நான் அதை நம்புறேன் அப்படின்னு நீ சொல்லும் போதும், ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க, உங்களை நான் என்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நீ சொல்லும் போது நீ கூட தேவனுடைய பிள்ளையாகலாம். ஒருவேளை இந்த ஜெபத்தை நீங்கள் முன்னாடி செய்யலை, இப்போ செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அக்கா உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன். நீங்கள் இதை ஏசுக்கிட்ட சொல்லலாம். ஆமென். நீ இப்போ யாரோட பிள்ளை? எஸ், நீ ஆண்டவருடைய பிள்ளை. அது உனக்கு எப்படி தெரியும்? எஸ், இந்த வசனம் சொல்லுது இல்லையா, நம்ம கூட படித்தோம் இல்லையா, யோவான் 1:12. இது இந்த வசனத்தில் அக்கா என்னோட பேரை போட்டு வாசிக்கிறேன், நீங்கள் உங்கள் பேரை போட்டு சொல்கிறீங்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எஸ்தர் தேவனுடைய பிள்ளையாகும்படி எஸ்தருக்கு அதிகாரம் கொடுத்தார். எஸ், நீ இப்போ ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் உனக்கு 2 ப்ராமிஸ் தரார். என்ன தெரியுமா? எபிரேயர் 13:5 சொல்லியிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்புறம் இன்னொரு ப்ராமிஸ் எபிரேயர் 13:6, கர்த்தர் எனக்கு சகாயர். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எபிரேயர் 13:6, கர்த்தர் எனக்கு சகாயர். எஸ், ஆண்டவர் உன்னை விட்டு எப்போவுமே விலகவே மாட்டார், உன்னோடே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் உனக்கு எப்போவுமே அவர் உதவி செய்கிறவராக இருப்பார். நீ ஒரு வேளை கேட்கலாம், அக்கா நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா, பொய் சொல்லிட்டேனா, திரும்ப ஏதாவது தவறு பண்ணிட்டேனா ஆண்டவர் என்னை விட்டு போயிடுவாரா? உன்னை விட்டு அவர் போக மாட்டார். ஆனால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? 1 யோவான் 1:9 போட்டிருக்கு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி ஒருவேளை நீ தப்பு செஞ்சுட்டேன்னா ஜீசஸ்ட மன்னிப்பு கேளு. ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீ கேளு. திரும்ப அந்த தப்பு செய்யாமல் இருக்க ஆண்டவர்கிட்ட பெலன் கேளு. ஆண்டவர் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். கடவுளோட பிள்ளைய மாறின நீ தொடர்ந்து அவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதான் வசனம் சொல்லுது 2 பேதுரு 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்குள்ளே இன்னும் நீ அதிகமாக வளரணும், அவரை பற்றி இன்னும் அதிகமாக நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதலாவது நீ என்ன பண்ணணும்னா வாரந்தோறும் சண்டே ஸ்கூலுக்கு போகணும், இல்லைன்னா குட் நியூஸ் கிளப்பில் போய் கலந்துக்கிறணும். அதன் மூலிமா நீ அவரை பற்றி இன்னும் அதிகமாக கேள்விப்படலாம். அடுத்ததாக பைபிள் படிக்கணும். பைபிள் கடவுளுடைய வார்த்தை. நீ படிக்கும்போது ஆண்டவர் உன்னோட பேசுவார். நீ எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்னு ஆண்டவர் உனக்கு சொல்லித் தருவார். இதை நீ படித்து இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் தினமும் நீ ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது நீ ஆண்டவர்கிட்ட பேசலாம். அது மட்டும் இல்லை தம்பி தங்கச்சி, நீ சாட்சியாய் வாழணும். இதுக்கு முன்னாடி வரையும் எக்ஸாமில் நீ பார்த்து எழுதிட்டு இருக்கலாம். ஆனால் கடவுளோட பிள்ளைய மாறின நீ இனிமேல் படித்து பார்க்காம எழுதணும். இது மாதிரி நீ செய்யும்போது நீ சாட்சியாய் வாழ முடியும். இன்றைக்கி கூட நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டல. இயேசுவை உன்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கிட்ட, அவர் கடவுளோட பிள்ளைய மாறின, எப்படி அவருக்குள்ளே வளரணும் எல்லாமே கற்றுக்கிட்ட இல்லையா? அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, பரலோகத்தின் தேவனே, இந்த நாள்லேயும் கூட வா, எந்தெந்த பிள்ளைங்க எல்லாம் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என்னை அவங்க பிள்ளைய மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டாங்களோ அவங்க உள்ளத்துலலாம் நீங்கள் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக, அப்பா வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பைபிள் படிக்க, ஜெபம் பண்ண, சர்ச்சுக்கு போக, நமக்கு சாட்சியை வாழ இந்த பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டி தம்பி தங்கச்சி, என்னுடைய வலது கை பக்கத்துல 11 மேகங்கள் இருக்குது. இந்த 11 மேகங்களுக்கு பின்னாடி எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்தெல்லாம் நீ சேர்த்த அப்படின்னா அதுல ஒரு மிகப்பெரிய வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைய நீ தான் கண்டுபிடிக்க போற. எப்படி தெரியுமா? நீ இவ்வளோ நேரம் கேட்ட அந்த கதையில இருந்து ஒரு சில கேள்விகளை நான் உனக்கு கேட்க போறேன். இந்த கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லிட்ட அப்படின்னா இதுல இருக்கிற மேகங்களை நீ ஒன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நீ இதுல இருந்து ஒரு மேகத்தை செலக்ட் பண்ணும்போது அதுல இருக்கிற எழுத்து உனக்கு தெரியும். இந்த எழுத்துக்கள்லாம் சேர்த்துதான் அந்த வார்த்தையை நீ கண்டுபிடிக்க போற. நான் கேள்வி கேட்க ரெடி, நீ ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கிறியா? குட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாய்ஸ்க்கு. ஜான் தம்பி ஏன் சைரன் சத்தம் கேட்டாலே அவனுக்கு பிடிக்கவே இல்லை? தம்பி நீங்க சொல்லுங்க. கரெக்ட். சைரன் சத்தத்தை கேட்டாலே ஜான் தம்பிக்கு அந்த மோசமான இரவு உனக்கு ஞாபகம் வந்துச்சு. வெரி குட், கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்க. இதுல நீங்க ஒரு மேகத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மேகம் சூஸ் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் லைனா, செகண்ட் லைனா, தேர்டா? ஓ, ஃபர்ஸ்ட் லைன். எந்த மேகம்? ஓ, ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட். காணா போயிடுச்சு மேகம். ஓகே, அதுல என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கலாமா? கம்ப்யூட்டர் ஜி ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, இதுல ஏதாவது உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? முடியலையா? ஓகே, நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் கேர்ள்ஸுக்கு. கேர்ள்ஸ் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஜான் தம்பிக்கு என்னெல்லாம் வேலை கிடைச்சது? ஓ, கேர்ள்ஸ் நீங்க அழகா சத்தமா சொல்றீங்க. வெரி குட். ஜான் தம்பிக்கு பேப்பர் போடுற வேலை கிடைச்சது, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வெல்கம் பண்ற வேலை கிடைச்சது. வெரி குட். இப்போ கேர்ள்ஸ் நீங்க ஒரு மேகத்தை சூஸ் பண்ணிக்கலாம். எந்த மேகத்தை சூஸ் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன்? ஓ, தேர்ட் லைனா? எந்த மேகம் உங்களுக்கு வேணும்? ஓ, தேர்டா? தேர்ட் லைன்ல எத்தனாவது மேகம்? மூணாவது மேகம். ஓகே, மூணாவது மேகத்தை மறைஞ்சு போயிடுச்சு. அதுல என்ன எழுத்து இருக்குன்னு நம்ம கம்ப்யூட்டர் ஜிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? கம்ப்யூட்டர் ஜி, அதுல என்ன எழுத்து இருக்குது? வா. கண்டுபிடிக்க முடியுதா வார்த்தையே? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு அடுத்த லெட்டர்ஸை போகலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ யாருக்கு? பாய்ஸ்க்கு கேட்க போறோம். பாய்ஸ் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, கொஸ்டின். ஜான் தம்பி ஏன் டாக்டர்கிட்ட உங்க பணம் எல்லாம் எனக்கு வேண்டான்னு சொன்னாங்க? ஏய் தம்பி, நீ கரெக்டா சொல்ற. எஸ், அவனும் ஏசப்பாவுடைய வருகையின் போது ஏசப்பா கூட போறதுக்கு ஆயத்தமாக விரும்பினாங்க. ஓகே, வெரி குட். இப்போ எந்த மேகம் உங்களுக்கு தேவை? செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். செகண்ட் லைன். செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் மேகம். ஓகே, ஏய் மறைஞ்சிடுச்சு. அங்க என்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு கம்ப்யூட்டர் ஜிட்ட நம்ம கேட்கலாம். கம்ப்யூட்டர் ஜி ஹெல்ப் பண்ணுங்க. என்ன எழுத்து? டி. ஓகே, இப்போ அதுல என்ன வார்த்தை இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? முடியல? தி வா. ஓகே, மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே வா. இப்போ அடுத்த கொஸ்டின் கேர்ள்ஸுக்கு. கேர்ள்ஸ் ரெடியா இருக்கீங்களா? டாக்டர் நடத்திட்டு இருந்த அந்த பைபிள் கிளாஸ்ல மக்கள் எல்லாரும் சேர்ந்து எதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். குட், கரெக்டான ஆன்சர். இயேசுவோட 2ஆம் வருகை குறித்து. ஓகே, சூப்பர். உங்களுக்கு என்ன மேகம் வேணும்? நீங்க செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன்? ஓ, ஃபர்ஸ்ட் லைனா? ஃபர்ஸ்ட் லைன்ல
தேர்டு. ஓகே, ஜூ பூம், காணாம போயிடுச்சு. அதுல இப்ப என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கலாமா? கம்ப்யூட்டர் ஜி ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் சூ, என்ன எழுத்து? சூ. இப்போ கேர்ள்ஸுக்கான கொஸ்டின். ரெடியா இருக்கீங்களா கேர்ள்ஸ்? இயேசு எப்ப திரும்பி வருவார்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. கரெக்ட், அதுதான். அது காட்க்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, வெரி குட். ஓகே, உங்களுக்கான மேகத்தை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன மேகம்? தேர்ட் லைனா? ஓகே, தேர்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் மேகம். ஓகே, ஜூ பூம், காணாம போயிடுச்சு மேகம். கம்ப்யூட்டர் ஜி நம்ம ஹெல்ப் கேட்கலாம். கம்ப்யூட்டர் ஜி, அதுல என்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு காமிங்க. ஓகே, வா. இதுல உங்களால என்ன வார்த்தை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் ஜி ஹெல்ப் கேட்க போறோம். கம்ப்யூட்டர் ஜி, எங்களுக்கு பாக்கி இருக்க மேகத்தையும் நீங்க எங்களுக்கு காமிங்க. குட், நம்ம நினைச்சது கரெக்ட் தான். திரும்பி வருவார். எல்லாரும் நம்ம ஒருக்கா சேர்ந்தே சொல்லிக்கலாமா? ஓகே, இயேசு திரும்பி வருவார். வெரி குட், நீங்க நல்ல ஞாபகம் வச்சிருந்தீங்க. கொஸ்டின்க்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. மேகத்துல மறைஞ்சிருந்த வேர்ட்ஸை கூட நீங்க கண்டுபிடிச்சீங்க. வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ கேமை நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்களே? ஆமாண்ணே, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போறேன். ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போறோம். ஓகே, நீங்க யாராவது ஒரு பதில் சொல்லுங்க. இது எந்த கரன்சின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுதா? எஸ், நீங்க சொல்றது சரிதான். இது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பேன் பண்ணப்பட்ட 2000 rupees தான் இது. இப்போ யாராவது இன்னொரு பதில் சொல்லுங்க. இது எந்த கரன்சின்னு தெரியுதா? எஸ், நீங்க சொல்றது சரிதான். இதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேன் பண்ணப்பட்ட 1000 rupees. யாராவது யோசிச்சு பாருங்களேன். இந்த 2 நோட்டுகளையும் எடுத்துட்டு போயிட்டு கடையில் போய், அண்ணே எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்னு இந்த நோட்டை கொடுத்தா கடைக்காரர் உங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கவே மாட்டாங்க இல்லையா? ஏன்னா இது எல்லாமே பேன் பண்ணப்பட்ட நோட்ஸ். இது எதுவுமே இப்போ புழக்கத்தில் இல்லை, யாராலையும் பயன்படுத்த முடியாது. யாராவது சொல்லுங்க, இது எந்த காயின்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியுதா? எஸ், இதெல்லாம் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி பழைய காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ் தான் இது. நீ நல்லா ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் இந்த உலகத்தில் நிரந்தரமே கிடையாது. ஆனால் நிரந்தரமான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜான் அவனுடைய லைஃப்பில் நிலையில்லாத எந்த பொருளுமே எனக்கு வேண்டாம், இந்த பொருட்களே வேண்டாம், ஆனால் நிலையான ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வேணும்னு கேட்டான். பார்த்தியா, அது யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எஸ், ஜீசஸ் தான் நிலையான ஒரு பர்சன். அவர் தான் எனக்கு வேணும்னு கேட்டான். அவர் யாருன்றது உனக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே குமாரன். அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் தெரியுமா? எதுக்காக வந்தாருன்றத நான் உனக்கு பைபிள்லேருந்து சொல்கிறேன் கேளு. 1 கொரிந்தியர் 15:3-4 சொல்லுது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து. நமது பாவங்களுக்காகனா நீயும் நானும் செஞ்ச பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்திருக்கார். ஒருவேளை அண்ணே இந்த ஏசப்பா எனக்கு வேணும்னு நினைச்சேன்னா, ஏசப்பா நானும் ஒரு பாவி தான், என் பாவத்தை மன்னிங்க, நீங்க என் பாவத்திற்காக மறிச்சிங்கன்றதை நம்புறேன், என் உள்ளத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன்னா கண்டிப்பா ஏசப்பா உன் உள்ளத்துக்குள்ள வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஒருவேளை அண்ணே நான் ஏசப்பா ஏத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் ஏசப்பாவோட பிள்ளை தான் அப்படின்னு நீ சொன்னேன்னா ரொம்ப சந்தோஷம். நல்லா யோசிச்சு பாரு, நிலையில்லாத இந்த உலகத்துல நிலையான அந்த தேவனை உன் வாழ்க்கையில முதலிடத்துல வச்சிருக்கியா? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது முதலாவது
தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நீ எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல தேவனுக்கு முதலிடம் கொடுக்குற ஒரு பிள்ளையா இருக்கணும்னு நீ ஜெபிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 500 ரூபாய் நோட்டை பார்த்துருக்கீங்களா? எஸ், இதுவும் பழைய 500 ரூபாய் நோட்டு தான், பேன் பண்ணப்பட்ட 500 ரூபாய் நோட்டு. இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் நமக்கு தேவைதான். ஒருவேளை பைக் வேணும்னு ஆசைப்படலாம், பைக் தேவையான ஒரு விஷயந்தான். ஒருவேளை பணம் தேவைப்படுன்னு நீ யோசிக்கலாம், பணமும் தேவையான ஒரு விஷயந்தான். பொருட்களை வாங்குறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் பணமும் தேவையான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த பொருட்களை விடைக்கும் இந்த பணத்தை விடைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் ஜீசஸ் மட்டும்தான். அந்த ஜீசஸுக்கு முதலிடம் கொடுக்குற ஒரு பிள்ளையா நீ இருப்பியா? ஆப்ஜெக்ட் லெசன் சூப்பரா இருந்துச்சுலனே? ஆமா கிறிஸ், சூப்பரா இருந்துச்சு. சரி, இன்னைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம்ல சூப்பரா நிறைய என்டர்டெய்னிங்கான திங்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம கடைசியா இந்த ப்ரோக்ராமை க்ளோசிங் ப்ரேயரோட முடிச்சிடலாமா? முடிச்சிடலானே. தமிழ் தங்கச்சி, இப்போ நம்ம நிறைய காரியங்கள் படிச்சுக்கிட்டோம். முக்கியமாக ஏசப்பா வரும்போது நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கிறதுலாம் படிச்சுக்கிட்டோம் இல்லையா? அதில் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து நம்ம கூட்டு போகிறதுக்கு ஏசப்பாக்கிட்ட உதவி கேட்கலாமா? எல்லாம் கண்ணை மூடி கை கூப்பிக்கோங்க, ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, தகப்பன இந்த நேரத்துலையும் நாங்களும் இந்த தமிழ் தங்கச்சிகளும் சேர்ந்து உங்களை பற்றியும் நீங்கள் வரும்போது நாங்கள் எப்படி ரெடியாக இருக்கணுன்றதை பற்றியும் நிறைய காரியங்களை படிச்சுக்கிட்டோம். நாங்கள் மட்டும் இல்லாதபடிக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒவ்வொருத்தரும் உங்களை ஏற்றுக்கிட்டு நாங்கள் எல்லாரும் உங்களுடைய வருகையில் ஒன்று அவங்க கூட வர்றதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு ஆயத்தமாகறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களே பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. ஏசு முடிஞ்ச நல்ல பிதாவே, ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ரோக்ராமை எங்களோட கூட இருந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, நானும் கிறிஸ்டும் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறோம். அது என்ன சொல்லிடலாமா? சொல்லிடலானே. 1 2 3 மேரி கிறிஸ்மஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.